ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மனதிற்கு அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். சனிக்கிழமையான இன்று சஷ்டி திதியில் முருகனை பிரார்த்தனை செய்யலாம். மேலும் இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது மேஷராசி நேயர்களுக்கு சனி பகவானின் அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும். ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது. தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். மனதிற்கு அமைதியான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். தன லாபங்கள் நிறைந்த நாளான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் கடகராசியில் இருப்பது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், ஒற்றை தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ சிகிச்சைகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ இருக்கலாம். இருந்த போதிலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உடல் ரீதியாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. சிம்மராசி நேயர்கள் இன்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு சிறந்தது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று பெரியவர்களால் ஆசீர்வாதங்கள் உண்டு. பெரியவர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு குடும்ப அமைதியும் சந்தோஷமும் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக இருப்பார். விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு அபிஷேகமும் செய்வது உங்களுக்கு இன்று நல்ல லாபத்தையும் நல்ல பலனையும் தரும். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் நல்ல அமைதியும் சந்தோஷமும் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும். இன்று நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். பல நாட்களாக பழைய நண்பர்கள் மற்றும் பல வருடங்களாக உங்களுடன் பழகிய நண்பர்களை இன்று சந்திப்பது உங்களுக்கு ஆறுதலையும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு சிலவற்றை தீரக்கூடிய ஒரு யோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களுக்கு செலவுகளும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சற்று மன உளைச்சலையோ அல்லது மனதில் சின்ன சின்ன குழப்பங்களையோ கொடுக்கலாம். இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இன்றைய நாளில் இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்கள் இன்று சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராகு பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளால் சில மன குழப்பங்களோ அல்லது பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சில விஷயங்களும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு முடிவடையும். தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாளாக நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்த பெற்றோர்களுக்கு இன்று நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் தேறி மருத்துவ செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு பிள்ளை பேறுகள் கிடைப்பதும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு
குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கும் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும். எதிர்பார்த்த பண உதவியோ அல்லது நல்ல செய்திகளோ இன்று வந்து சேரும். நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் உயர் அதிகாரிகளை சந்திப்பதோ அல்லது உயர் அதிகாரிகளிருந்து இன்று நல்ல செய்திகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க மனதில் நல்ல உற்சாகமும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தெம்பும் இன்றைய நாளில் நாம பார்க்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த சண்டைகள், குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது. சஷ்டி திதியான இன்று முருகன் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்க. தோஷம் தரும் கிரக சேர்க்கையில் ராகு சூரியன் எந்த மாதிரியான தோஷமாக அமையும்? ராகு பகவான் சூரியனோட சேர்ந்து அது எங்க இருந்தாலுமே தோஷம்தான். இப்போ ராகு சூரியனோட சேர்ந்து சிம்மத்துல இருந்தால் அதோடைய வீரியம் அதிகம், கடகத்துல இருந்தாலும் அதோடைய வீரியம் அதிகம். இப்போ ரிஷபத்துல பார்த்தீங்கன்னா ராகு நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ராகு சூரியன் உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கும்போது அதுவும் நமக்கு அது தோஷம்தான். இப்போ விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ சூரியனோட ராகு விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது இங்கெல்லாம் அதுவும் நமக்கு தோஷம்தான். பட் இதனுடைய வீரியம் இந்த இடத்துல இருக்கும் பொழுது குறைவாக இருக்கும். இப்போ எங்கெல்லாம் இருந்தால் நமக்கு அதனுடைய அது ஒரு தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் சூரியனும் ராகுவும் இருக்கிறது ஒரு நல்ல சேர்க்கை கிடையாது. கடகத்தில் சூரியன் ராகு இருந்தால் நல்லதில்லை. சிம்மத்தில் சூரியன் ராகு இருந்தால் நல்லதில்லை. அதே மாதிரி ரிஷபத்தில். ஸோ இந்த நாலும் இந்த மீதி 8 ராசிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த நாளும் ரொம்பவுமே நமக்கு சில கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும். இதில் நமக்கு அது மற்ற கிரகங்கள் இப்போ கேத்து யாரோட இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கேத்துவும் சந்திரனோட இருக்குது, சூரியனும் ராகுவோடவே இருக்குது அப்படின்னா அதனுடைய சேர்க்கையில் தோஷத்தினுடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களினுடைய பார்வை. நம்ம என்ன சொல்லுவோம், திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம ஐயோ கண்பற்றோம், நமக்கு திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்வைக்கு நம்ம சொல்கிறோம். மனிதர்களுடைய பார்வையை திருஷ்டின்னு சொல்கிறோம், கிரகங்களினுடைய பார்வையை தோஷம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ நீ அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்காங்க, அவங்க யார் சுப கிரகங்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இது தோஷம் அப்படின்னு சொல்கிறது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராசி பலன்கள் கேட்டீங்க, நிறைய பரிகாரங்களையும் கேட்டாச்சு. இந்த நாள் நல்ல நாளாக அமைய நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.